ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்பிகே ஹாப்பி டிவி. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அக்ஷயா ட்ரா வந்து 693. இதுக்கான கேல்குலேஷன் முதல் ஃபஸ்ட்டு பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நேற்று ரிசல்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 123. இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 நம்பர் மட்டும் ஃபஸ்ட்டு ஏ போர்டில் எடுத்திருந்தேன். 2 8னா 2 மட்டும் நேற்று ரிசல்ட்டில் பி போர்டில் பாஸ் ஆகிருந்தது. இப்போ நேற்று ரிசல்ட்டுக்கு 3வது மெத்தடில் என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த மார்ச் மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி இப்போ நேற்று நம்பர் இல்லாமல் அதுக்கு முன்னால் 6 டிஜிட் நம்பர் வந்து 379448. நேற்று ரிசல்ட் இல்லாமல் அதுக்கு முன்னாள் ரிசல்ட்டில் 2வது டிஜிட் நம்பர் 7. 7ன்ற நம்பர் நம்மளுக்கு 2வது டிஜிட்டில் இருந்தால் அந்த 7ன்ற நம்பரோட ஏ போர்டு நம்பரை பெருவல் பண்ணி பாருங்கன்னு சொல்லியிருப்பேன். இப்போ இந்த செட் ரிசல்ட்லாம் கம்பேர் பண்ணுறீங்கன்னா 7 9 63னா அதுக்கு அடுத்த நாள் 6 பாஸ் ஆகிருக்கும். இங்கே 7 2வது டிஜிட்டில் இருக்கும்போதே ஏ போர்டு நம்பர் 8. 7 8 56னா 5 அதுக்கு அடுத்த நாளில் பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ நேற்றைய ரிசல்ட்டில் இதே கம்பேரிஷன் தான். நேற்றைய நம்பர் இல்லாமல் அதுக்கு முன்னாள் ரிசல்ட்டில் 2வது டிஜிட் நம்பர் 7. அப்போ அந்த 7ஓட ஃபஸ்ட்டு ஏ போர்டு நம்பர் வந்து 4. 7 நாள் எடுத்திங்கன்னா 28. 28னா 2 இல்லைன்னா 8. இந்த 2 நம்பர் தான் ஏ போர்டில் எடுத்திருந்தேன். ஆனால் நம்மளுக்கு 2 மட்டும் நேற்று ரிசல்ட்டில் பி போர்டில் பாஸ் ஆகிருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ இன்றைக்கான வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் சொல்லிடுறேன். இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா இப்போ இதுவுமே வந்து அக்ஷயா சார்ட் வீக்லி சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி இங்கே வந்து ஒரு நம்பர் எடுத்திருப்பேன். இப்போ போன வாரம் அக்ஷயா நம்பர் வந்து 255. நம்மளுக்கு 5 நம்பர் அக்ஷயா ரிசல்ட்டில் இருந்தாலே அதுக்கு அடுத்த வாரம் பாஸ் ஆகிற ரிசல்ட்டில் 7 இல்லைனா 9. இப்போ இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் பாஸ் ஆகிருக்கும். இந்த செட் ரிசல்ட்லாம் கம்பேர் பண்ணுறீங்கன்னா 562 அதுக்கு அடுத்த வாரம் 787, 591 அதுக்கு அடுத்த வாரம் 139, 035 அதுக்கு அடுத்த வாரம் 347, 765 அதுக்கு அடுத்த வாரம் 995, அதுக்கு அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா 639. இப்போது இங்கே 5 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த வாரம் 7, 5னா அதுக்கு அடுத்த வாரம் 9, 5 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த வாரம் 7, 5 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த வாரம் 9, இங்கே 5 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த வாரமும் 9 பாஸ் ஆகிருக்கும். இப்போ அடுத்து இந்த செட்டு ரிசல்ட் பாருங்கள். 562 அதுக்கு அடுத்த வாரம் 977, 976, 5 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த வாரம் வந்து 9 7 பாஸ் ஆகிருக்கும். இப்போ போன வாரம் அக்ஷயா நம்பர் வந்து 255. பிசி போர்டு 2 போர்டுமே 5 இருக்கிறதுனால இந்த வாரம் ரிசல்ட்டு, அதாவது இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு 7 9. இந்த 2 நம்பருமே ஃபஸ்ட்டு பி போர்டில் எடுத்திருப்பேன். இப்போ இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஜென்ரலாக அக்ஷயா சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுக்கிற ஒரு நம்பர் தான். இப்போ போன வாரம் ரிசல்ட் நம்பர் வந்து 285, 2 போர்டில் 5 இருக்குது. நம்மளுக்கு 5ன்ற நம்பர் அக்ஷயா ரிசல்ட்டில் இருந்தாலே அதுக்கு அடுத்த வாரம் பாஸ் ஆகிற ரிசல்ட்டில் 7 9. இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் பாஸ் ஆகிருக்கும். ஓகே, ஒன்று 7 இருக்கும் இல்லைனா 9 இருக்கும். இங்கே 5 7, 5 9, 5 7, 5 9. இங்கே 5 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த வாரம் 9. அடுத்து இங்கே 5 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த வாரம் 9 7. இப்போ நம்மளுக்கு போன வாரம் அக்ஷயா நம்பர் 255. ஃபுல்லாகவே பிசி போர்டில் 5 5 நம்பர் இருக்கிறதுனால இந்த வார ரிசல்ட், அதாவது இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு 7 இல்லைனா 9 பாஸ் ஆகலாம். நான் வந்து இந்த 2 நம்பருமே இப்போ இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு பி போர்ட்லேயே எடுத்திருப்பேன். 7 இல்லைனா 9. இப்போ அடுத்து 2வது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2வது மெத்தட் பார்த்தீங்கன்னா இது வந்து மார்ச் மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுத்த ஒரு நம்பர் தான். இப்போ நேற்றைய நம்பர் வந்து 123. பிசி போர்டு வந்து அடுத்தடுத்த நம்பர் இருக்கும் 2 3. இதே மாதிரி இந்த மார்ச் மந்தில் பாஸ் ஆன ரிசல்ட் வந்து ஒரு 2 செட் ரிசல்ட் இல்லை ஒரு 3 செட் ரிசல்ட் பாஸ் ஆகிருக்கும். இப்போ இங்கே 145, 245, 501. அதாவது பிசி போர்டு வந்து அடுத்தடுத்த நம்பர் இருக்கும். இப்போ 4 பாஸ் ஆகிருக்கா, 4 அடுத்தே 5, இங்கே 2 அடுத்தே 3, இங்கே 0 அடுத்தே 1. இப்போ இதுக்கு முன்னால் பாஸ் ஆன நம்பர், இதுக்கு அடுத்த நாள் பாஸ் ஆன ரிசல்ட் நம்பர் எழுதியிருப்பேன். இது எல்லாமே மார்ச் மந்த் சார்ட் தான். இப்போ இங்கே 821, அதுக்கு அடுத்த நாள் 145, அதுக்கு அடுத்த நாள் 285, 581, அதுக்கு அடுத்து 245, அதுக்கு அடுத்த நாள் 864, 864 அதுக்கு அடுத்த நாள் 501, அதுக்கு அடுத்த நாள் 448, 448. இப்போ நேற்று நம்பர் 123. இப்போ அடுத்தடுத்த நம்பர் நம்மளுக்கு இங்கே பிசி போர்டில் இருந்தால் இதுக்கு முன்னால் இருக்கிற ஈவன் டிஜிட் நம்பர், ஓகேவா, இரட்டைப்படை எண் அப்படி பார்த்தீங்கன்னா 8 2. இந்த 8 2லேருந்து 2 பாஸ் ஆகிருக்கலாம். இங்கே 4 5ன்னு இருக்கும்போது இதுக்கு முன்னால் இருக்கிற ஈவன் டிஜிட் நம்பர் 5 8 1 8 மட்டும்தான். 8 மட்டும் இங்கே 3வது நாளில் பாஸ் ஆகிருக்கலாம். இங்கே 0 1. இதுக்கு முன்னால் இருக்கிற ஈவன் டிஜிட் நம்பர் வந்து ஃபுல்லாகவே 8 6 4. இதிலேருந்து 8 4 இதுக்கு அடுத்த நாளில் பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ நேற்று நம்பர் 123 2 3 பிசி போர்டு. இதுக்கு முன்னால் ஈவன் டிஜிட் நம்பர் 4 8. இப்போ 4 8 இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கும் ரிப்பீட் ஆகலாம். நான் வந்து இந்த 2 நம்பருமே இன்றைக்கான ரிசல்ட்டுக்கும் ஏ போர்டில் எடுத்திருப்பேன். இப்போ இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த மார்ச் மந்த் சார்ட் மட்டுமே வச்சு சொல்கிற நம்பர். அடுத்தடுத்த நம்பர் நம்மளுக்கு பிசி போர்டில் இருந்தால் அதுக்கு முன்னால் இருக்கிற நம்பர் 3 டிஜிட் ஏபிசி போர்டு அங்கே இருக்கிற ஈவன் நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் இதுக்கு அடுத்த நாளில் பாஸ் ஆகிருக்கும். இப்போ இங்கே 4 5 இதுக்கு முன்னாடி 8 2 1னா 2 பாஸ் ஆகிருக்கலாம். இங்கே 4 5 இதுக்கு முன்னாடி நம்பரில் 8 மட்டும் இங்கே 3வது நாளில் பாஸ் ஆகிருக்கும். இங்கே 0 1 8 6 4லேருந்து 4 8 பாஸ் ஆகிருக்கலாம். இப்போது நேற்று நம்பர் 123 2 3ன்னு இருக்கா பிசி போர்டு. இதுக்கு முன்னால் ஏபிசி போர்டு வந்து 4 8. இந்த 4 8லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கும் ரிப்பீட் ஆகலாம். நான் வந்து இந்த 2 நம்பருமே இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு ஏ போர்ட்லேயே எடுத்திருப்பேன். 4 இல்லைனா 8.
அடுத்து இந்த 3வது மெத்தட் பார்த்தீங்கன்னா, இது வந்து அக்ஷயா சாட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். இப்போ போன வாரம் அக்ஷயா நம்பர் 6 டிஜிட் நம்பர் வந்து 864255. அதுக்கு முன்னால் 6 டிஜிட் நம்பர் பார்த்தீங்கன்னா 304976. போன வாரம் 3வது டிஜிட் நம்பரும் 4, அதுக்கு முன் வாரம் 3வது டிஜிட் நம்பரும் 4. ஓகேவா? சேமாக நம்பர் இருக்கும். இதே மாதிரி பாஸ் ஆன அக்ஷயா ரிசல்ட் கம்பேர் பண்ணி தான் இங்கே நம்பர் எடுத்திருப்பேன். இப்போ இங்கே 507742, அதுக்கு அடுத்த வாரம் 1175441, அதுக்கு அடுத்த வாரம் 139. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா 506035, அதுக்கு அடுத்த வாரம் 966347, அதுக்கு அடுத்த வாரம் ஏபிசி போர்டு 864. இப்போ இந்த செட் ரிசல்ட்டில் என்ன கம்பேரிசன் சொல்கிறேன்னா, நம்மளுக்கு 3வது டிஜிட் நம்பர் ஒரு நம்பர் பாஸ் ஆகிட்டு அதே நம்பரே அதுக்கு அடுத்த வாரம் 3வது டிஜிட்டில் இருந்தால் அந்த 2 நம்பரை பெருக்கல் பண்ணி பாருங்கள். இப்போ இங்கே 7749னா இங்கே 3வது வாரத்தில் 9 பாஸ் ஆகிருக்கலாம். இங்கே 66ன்னு இருக்குது 3வது டிஜிட் நம்பர். 6636னா அதுக்கு அடுத்த வாரத்தில் இங்கே 6 பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ போன வாரம் 3வது டிஜிட் நம்பரும் 4, அதுக்கு முன் வாரம் 3வது டிஜிட் நம்பரும் 4. 4 நாள் பெருக்கல் பண்ணுறீங்கன்னா 16. இப்போ 16னா 1 இல்லைனா 6 இன்னைக்கான ரிசல்ட்டுக்கு பாஸ் ஆகுனா நான் வந்து இந்த 2 நம்பருமே சி போர்டில் எடுத்திருப்பேன். இப்போ இந்த மெத்தடில் என்ன சொல்ல வரேன்னா, அக்ஷயா ரிசல்ட் சாட் மட்டுமே கம்பேர் பண்ணி சொல்கிற நம்பர் தான். ஒரு வாரத்தில் முதல் 3வது டிஜிட்டில் ஒரு நம்பர் பாஸ் ஆகிட்டு அதுக்கு அடுத்த வாரத்தில் 3வது டிஜிட்டில் அதே நம்பர் பாஸ் ஆகிருந்தால் அந்த 2 நம்பரை பெருக்கல் பண்ணி பாருங்கள். 7749னா இங்கே 3வது வாரத்தில் 9, 6636னா இங்கே 3வது வாரத்தில் 6. இப்போ போன வாரம் நம்பர் அதுக்கு முன் வாரம் நம்பர் 3வது டிஜிட் நம்பர் மட்டும் பார்க்குறீங்கன்னா 4 நாள் எடுத்தால் 16. 16னா 1 இல்லைனா 2, இந்த 2 நம்பருமே சி போர்டில் எடுத்திருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கால்குலேஷன் மெத்தட் படி எடுக்கிற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 48, பி கால்குலேஷன் 79, சி போர்டில் 16. இப்போ எந்த நம்பர் வச்சு பாக்ஸ் எழுதுகிறோம்னா 471 476 491 496 871 876 891 896. அடுத்து ஏபி பிசி ஏசி பார்க்குறீங்கன்னா ஏபி வந்து 47 49 87 89, பிசி வந்து 71 76 91 96, ஏசி பார்த்தீங்கன்னா 41 46 81 86. இந்த நம்பர் எல்லாமே வந்து அக்ஷயா சாட் மட்டுமே கம்பேர் பண்ணி 1 6 7 9 நம்பர் எடுத்திருப்பேன். இந்த மந்த் சாட் மட்டுமே கம்பேர் பண்ணி 4 8 எடுத்திருந்தேன். இப்போ இந்த நம்பர் எல்லாமே உங்கள் கம்பேரிஷனோட கரெக்டாக இருந்தால் மட்டுமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை நம்பர்ஸ் போர்ட் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் கால்குலேஷன் மெத்தட் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள். இதில் வந்து நான் எல்லா நம்பருமே சொல்லியிருப்பேன். ஏ போர்டில் 4 8, பி போர்டில் 7 9, சி போர்டில் 1 6. பாக்ஸில் வந்து 471 476 491 496 871 876 891 896. ஏபி பிசி ஏசியில் பார்க்குறீங்கன்னா ஏபி வந்து 47 49 87 89, பிசி வந்து 71 76 91 96, ஏசி பார்த்தீங்கன்னா 41 46 81 86. இப்போ இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா கால்குலேஷன் மெத்தடுமே சொல்லிட்டேன். இந்த மெத்தடெலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.